உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி உடஞ்சி போன ஒரு மேக்கப் பேலட் கண்டிப்பாக இருக்கும். அதை யூஸ் பண்ணவும் முடியாமல், தூக்கி போடவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருந்தால் போதும். இது அமேசானில் கிடைக்கும். இது மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சானிடைஸ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரியான மேக்கப் பேலட் உடஞ்சி போனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சொல்யூஷனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்லேருந்து. பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பேலட் உடஞ்சி போயிருந்தாலும் அதை நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். எந்த ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அது பவுடராக இருக்க மாதிரி மேக்கப் ஸ்பேச்சுலா வச்சு அதை நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்யூஷன் எடுத்து அந்த பேலட்டில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சேம் அதே ஸ்பேச்சுலா வச்சு இதை ஒரு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா பீட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க அந்த பேலட்லேயே வச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை நம்ம ப்ராடக்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக மைண்டுக்கு வந்திருக்கும். இது ஒரு சானிடைசிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதனால் நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் அதுவும் இல்லாமல் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி தான் ப்ரஷ்ஷையே சானிடைஸ் பண்ணி 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வந்ததே இல்லை. அண்ட் இது கம்ப்ளீட்லி ஒரு சேஃபான ப்ராடக்ட்டு தான். இதுலேருந்து உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஓவராலாக நான் அந்த ப்ராடக்ட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பேன் ஃபுல்லாக நான் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி வைப்ஸ் வச்சுட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன பீஸ் வைப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ப்ரெஷர் ஜென்டிலாக கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த ப்ராடக்ட் டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வைப்லேயோ ஒட்டிட்டு வந்துடும். ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேலட்டை அப்படியே நம்ம ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஏர் ட்ரை பண்ணணும். ஏர் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பேக் டு ஃபார்ம் வந்துடும். அந்த பேலட்டை நீங்கள் பழைய மாதிரி யூஸ் பண்ணலாம்.